10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Pass, 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 pass. ஃபஸ்ட்டு இந்த செஷனுக்கு வரும்போது என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன செஷன் ஃபஸ்ட்டு எதுவுமே தெரில. இதுக்கு இந்த பெஞ்சு என்ன ஸ்கூலில் என்ன கிளாஸ் ரூமா, நம்ம ஏதாவது கொஷன் கேட்பாங்களா, என்ன புக்கெல்லாம் இருக்குது, எழுதணுமா, நம்ம எழுதி ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம எழுதுனா என்ன, நம்ம எழுதுனா நம்மளுக்கே பிடிக்காது, இது என்ன. ஆனால் தேங்க்ஸ் மேம், இது வந்து ரொம்ப நாளாக உள்ளே இருந்தது. சிலதெல்லாம் அந்த சாரி சொல்கிறது, அம்மாவுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்கிறது, நான் லெட்டர்லாம் எழுதுனவங்களாம் எதிரே பார்க்கல. அம்மாவுக்கெல்லாம் நான் இந்த லெட்டர்லாம் அம்மா அனுப்புனா என்ன ஆகும்னு தெரில. ஆனால் ரொம்ப ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்குது. காலிலேருந்து போனது தெரில. சரி ஓகே, எனக்கு ட்ரெயின் வேறு இருக்குது 4:30. எனக்கு டைம் பார்க்குறதா இல்லை இன்னும் இருக்கா, இன்னும் இல்லையா, இன்னும் முடிஞ்சிருந்தா அதுக்குள்ளேயே. தேங்க்யூ ஸோ மச். ஒன்று சார், நம்ம வந்து பாடசாலையோட வந்து என்னத்தினால இந்த மாதிரி ஒரு கார்பரேட் லெவலில் எத்திக்குன்னு சொல்லியிருந்தாங்க, we need to get more organized. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பாடசாலைனாக்கா ஒரு பேட்டர்னில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு பல இடத்துல. ஆனால் இப்போ நியூவர் ஜென்ரேஷன், இப்போ மில்லினியல்ஸ் தாண்டி ஜென் ஆல்ஃபா இஸ் ஆல்ரெடி இன்டு எஜுகேஷன். இப்போ வெரி சூன் அவா வெளியில் வருவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாஃபோட பார்த்தீங்கன்னா விச் வாஸ் ஒன் அரௌண்ட் 20-26 கைண்ட் ஆஃப் மில்லினியல்ஸ். அப்போ என்னன்னாக்கா ஒர்க்கிங் ஸ்டைல் இஸ் ஆல்சோ கெட்டிங் டிஃப்ரெண்ட். அப்போ we need to get more organized, more structured. அந்த மாதிரி அந்த கிளஸ்டர்ஸில் ஒர்க் பண்ண போகிறது, டுகெதராக ஒர்க் பண்ணுற ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. ஸோ தட் இஸ் we need to get collected. That is number one. Number two, Suresh, thanks a lot. I was also wondering, although you said you will keep it as a surprise, it was very pleasant surprise. And I was really wondering, இதுக்கும் நம்மளுக்கும் என்னவாக்கும் ஒரு கனெக்ஷன் சொல்லிட்டு. But as we really closed and you kind of put it in perspective, because working together, putting, what is the purpose first, that will happen only when you break the ice. So that was really wonderful. கிரீஷோன்னு அதே பாயிண்ட் மாதிரி தான் சொன்னேன். தேங்க்ஸ் சூரஜ்னு சொல்கிறது ரொம்ப சின்ன வாக்காக குறைஞ்சி போயிடும். பிகாஸ் சூரஜ் வந்து பாடசாலையில் இந்த ட்ரைனிங் செஷனில் already actively involved. I think he had already had 2 sessions with our children before இந்த செஷனுக்கு முன்னால். ஸோ இந்த ஒரு செஷனுக்கு வந்துட்டு ஒரு ஒப்டிமம் நம்பரை கேட்டப்போ he said 20 will be optimum. பட் as அது ஒரு கோயின்சிடென்ஸாக ஆனாலும் ஆகலைன்னாலும் இன்னைக்கு எக்ஸாக்ட்லி 20 பேர் இருக்கு. அண்ட் கிரீஷன் அதே பாயிண்ட் தான், நம்ம மனசில் தரச்சும் இருக்கும். we are not expressive or we may not be expressive. இந்த குழந்தைகளை அன்னைக்கு ഞാൻ திட்டிட்டு போனது சொன்னது എന്നോട് മനസ്സിൽ ഞാൻ തിട്ടേണ്ട കാരണം ഇരുന്നത് കൊണ്ടാണ് തിട്ടിനെ. തിട്ടുறதுக்கு எனக்கு ഇഷ്ടമേ ഇല്ലാത്തതാണ്. ബട്ട് ഞാൻ ഇറങ്ങടുത്ത അവായിട്ടൊക്കെ എന്നെ കൂട്ടപ്പോ ഞാൻ ഉരുകിയുണ്ട്. அந்த டைமில் ഞാൻ കുഴந்தைകളൊക്കെ ഒരു பிகாஸ் அதுக்கு முன்னால் 1-2 இன்சிடென்ட் அவள் ചേർന്ന് വെച്ചിട്ടുമുള്ള ദേഷ്യം വരുന്നത് அந்த பர்டிகுலர் சமயத்திலையும் அவளுக்கு ஒரு இன்னொரு இது காரணம் கூட அவளை வெளியில் நிறுத்தினப்போ வெளியில் நிறுத்திட்டு அவளுக்கு என்ன காரணத்துக்கு அவளை வெளுத்து நிறுத்தினா அதை அவள் என்ஜாய் பண்ணுற மாதிரி தோணுது கொண்டாங்க. நிறுத்தினே அதுக்கு முன்னால் 1-2 இன்சிடென்റ്റുம் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது கொண்டாங்க. பட் அவள் என்கிட்ட இறங்கறத அவள் என்னை மாமாന്ന് கூப்பிட்டதும் ഞാൻ அப்படியே உருகி விட்டேன். அன்னைக்கு அங்கே இருந்தது ഞാൻ அங்கே இருந்தே உருகியாச்சு. ഞാൻ இனி குழந்தைகளை கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்னேன். அப்போ அதெல்லாம் சொல்றது நமக்கு மனசு அந்த கண்ட படம் சொல்லுவாங்க, அதாக அந்த டைமில் வந்தது. ஸோ இப்படி நிறைச்சும் இன்டராக்டிவ் வந்து ஆயிருந்தது. இட் வாஸ் நாட் ஏ ட்ரைனிங் செஷன். We were very comfortable. It was a family get together rather than a session. So we expect a lot of such activities happening in Padasala because our vision already Girish வந்து 2025 ஒரு விஷன் உண்டாகியிருக்கார். அதில் வந்துட்டு நெக்ஸ்ட் அந்த ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அந்த டைமில் நம்மளுக்கு என்ன செய்யணும்னு சொன்னதாங்க. அதில் we have lot of plans. அப்போ நம்ம அதில் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறோம். இப்போ எம்எஸ்ஆர்வி ரெக்குவயர்மெண்ட்ஸ் நினச்சி வருது. ஸோ வில் பி ரிக்வயர்ட் யுவர் சப்போர்ட். We have a good team here from the teacher side,
from the parent side, from the that is weather Rakshana Samiti, that supportive side, it's a very good team. Team building activities are possible. We have got Ningalai Cholrikal, Korandamal than Ripa. But with all that, Abba Nanda Korandamal Chedavara about the open garden because about all the name. Very good example of the Prathama Sreni, but they have the talent. Only thing is that number of the character tag money and the country to submit that. So we can bring up this institution, but that's what we aspire for. Taking this Padasala to the next level is possible with all our support and activities, and we will require definitely your guidance, support in the further periods to come. We will take the privilege of that and we will be requesting you. That we know that we will support. Thank you. எல்லாருடையும் கம்யூனிகேஷன் ஆகுதுன்றது ரொம்ப நாங்கள் ரொம்ப விலகி இருந்தோம். இப்போ இந்த கொரோனாக்கு அப்புறம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அதில் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. என்னன்னு சொல்லணும், என் குழந்தைல வந்து 10 வருஷம் ஆகிறதுக்கு ரொம்பவும் போகும், அவ்வளோதான். இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு. ஏன்னா ஒருத்தர் பழகிக்கிறதுக்குள்ள ஒரு நல்ல சான்ஸாக இருக்குது. ஸோ சூப்பர். ஏன்னா நம்மளை பார்த்து நம்ம குழந்தைங்களும் அந்த ஒற்றுமையை கற்றுக்குவோம் இல்லையா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நல்லது. இன்னைக்கு விவேகானந்தரோட பர்த்டே. ஸோ ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒரு பர்சன் எனக்கு. அவரோட நாள் இது மறக்க முடியாமல் இருக்கேன் லைஃப்பில். ஸோ ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். I would second Venkatna's statement that it's more of a family get together. I think our base will be strong after that, and the mere Katra building will be all the more strong. So I think we are the base is getting stronger day by day, and more interactive sessions could do a lot of good. And I actually, as I said earlier, sometimes we just forget a whole lot of good moments that we spent. So it was nostalgic. We went back to a lot of good memories. So thanks to you, Susan. Thank you. சூப்பர். இனி இதே மாதிரி கிளாஸ் அனுக்கா நிறைய சொன்னேன். அனுக்கா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா அண்ணாவோட கிளாஸ் இடைக்கு வச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்ல செஷனாக இருந்தது. ஆக்டிவ் அண்ட் லைவ்லி. எல்லாரும் இன்வால்வ்டாக இருந்தால் ആരും കൂടി ഉட்காந்து തൂങ്ങൊന്നുമില്ലേ. ത്രൂ ഔട്ട് കാർന്നാർ എഴുതുന്നുണ്ട് ടിൽ നൗ എല്ലാവരും ഫുള്ളാக ഇൻവോൾவ்டாக இருந்தால், எல்லாரும் ஆக்டிவாக இருந்தால். പിന്നെ നല്ലൊരു ടീം இருக்குது ഇപ്പോൾ நம்ம பாடசாலைக்கு. டீச்சர்ஸ், ராஜண்ணா, ரம்யா, எல்லாரும், லக்ஷ்மி அக்கா, எல்லாரும் அந்த பாண்டு கொஞ்சம் கூடி ஸ்ட்ராங் ஆகி இன்னும் பாடசாலை மேலுக்கு நன்னாக அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ஜாஸ்தி கிடச்சிருக்கு. எங்களுக்கு சாரை பற்றி, அவளுக்கு எங்களை பற்றி, பேரண்ட்ஸை பற்றி, கமிட்டி மெம்பர்ஸ் பற்றி. இட்ஸ் லைக் எவ்ரி ஒன் இஸ் அந்த இதுக்கு தான் பாடுபடுறான். நல்லா கொண்டு வரணுங்கிறது அது நல்லா தெரியாது. எல்லாம் ஸ்ட்ரகிளிங் எல்லாம். அப்போ ஒரு பாண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. ரொம்ப அவள்கிட்ட எல்லாத்தையுமே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது இது மூலமாக. ஏன்னா கொஞ்சம் ஓப்பனாக இருந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிற மாதிரி இன்றைக்கி எல்லாத்தையும் ஓப்பனாக பேசி ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்துச்சு. அண்ட் இது ஒரு சான்ஸ். சாரி கேட்கறதுக்கு, தேங்க்ஸ் சொல்கிறது, இதுக்குலாம் சமயமே இருக்காது. நானே விரும்ப அப்படி மார்னிங் தொட்டு ஈவினிங் உட்காந்ததே இல்லை. இப்படி உட்காந்து எல்லாம் பழசெல்லாம் ரீகால் பண்ணி இத்தனை அவர் மைண்டில் இருக்கான்னு இப்போ தான் நமக்கு தெரியாது. எனக்கு இருக்கிறது அவளுக்கு. அப்போ இந்த பாண்ட் இனி குழந்தைகிட்ட போட்டு அதே மாதிரி பாசிட்டிவாக அவளை கொண்டு போகணுங்கிற திங்கிங் வரும். ஸோ அப்போ அவளை கொஞ்சம் கூடி நம்ம இன்னும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம். திட்டுறது பண்ணுறது எல்லாமே இது ஒரு பெரிய ஒரு தொடக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இட்ஸ் வெரி குட் செஷன். நல்லா இருந்தது. அதனால 8:30 3:30 ஆனதே தெரியலை. சூப்பர் செஷன் ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக டீச்சராக ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய செஷன்ஸ் எப்படி இருக்குது. அதெல்லாம் வந்து டெக்னிக்கல் சைட் சும்மா வந்து என்ன சொல்லுவோம், நம்ம என்ன கேட்போம், ப்ரொஃபஷனலிசனாக காட்டுவோம். ஆனால் இது அப்படி இல்லை. இட் வில் பி கெட்டிங் டு லைஃப். தேங்க்யூ. அனுபவமாக இருந்தது. இந்த விதமாக நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். சில சமயம் யோசிக்கிறதுக்கு நம்ம போகணும்னு தோணாது. டெய்லி ஒரு லைஃப்பில் அது ஒரு பெரிய விஷயம். இப்படி அதாவது நம்மளுக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு நல்லா வந்தது சந்தோஷமாக. சூரஜ், ரொம்ப தேங்க்ஸ். நீ உன்னோட பிஸி ஷெட்யூல் கிடையாது, யூ மேட் இட். அண்ட் திஸ் ஹஸ் காட் எ சயின்டிஃபிக் ஆங்கிள் இருக்குது சொன்னதுனால அது சொன்னது ரொம்ப நல்லாச்சு. எங்களுக்கு தெரியாத இருந்தது தட் அந்த ரைட் சைட் பிரெயினோட ஆக்டிவிட்டியும் அதோட கனெக்டட் சயின்டிஃபிக் திங்ஸ், அது ஒரு லேர்னிங்காக இருந்தது அந்த கிளாஸ். அண்ட் ரொம்ப ஃப்ரீயாக எல்லோரும் இன்ட்ராக்ட் பண்ணால். அண்ட் க்ரக்ஸ் ஆஃப் நம்மளோட இது வந்து அதுதானே இருந்தது, டு பிரேக் த ஐஸ். அண்ட் நம்மளோட இன்டர் ஒரு இது கம்யூனிகேஷன் கொஞ்சம் கூடி நல்ல ரீதியிலையும் வித்தவுட்
ஈகோ ஒரு ஒரு பிளைண்டான ஒரு ஒப்பீனியன் வச்சுட்டு போகாமல் கொஞ்சம் கூடி ஃப்ரீயாக எல்லோரும் மூவ் பண்ணுறதுக்குள்ள பேஸ் நம்ம நல்லா போட்டோம் இன்னைக்கு ரொம்ப நல்லாச்சு. வி ஷுட் மேக் இட் இனியும் பெட்டர் லெவல்ஸ் கொண்டு போய் அதோட அதோட குணம் இந்த குழந்தைகளுக்கு வரணும். அவன் நல்லா பிரைட்டாக நல்லா படித்து இந்த இன்ஸ்டியூட்டில் திறஞ்சிட்டு வரணுங்கிற ஒரு அதாவது விஷனாக நம்ம ஆளுகள் இங்கே திறஞ்சிட்டு வரணும்னு சொல்லி அதுக்கு எல்லோரும் நல்ல ரீதியில் நல்ல ஓப்பன் மைண்டோட எஃபர்ட் போட்டோம்னா ஷூராக தட் வில் ஹேப்பன். வி வில் சி ஆல்சோ அது நடக்கிறது. ஸோ எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. First of all, thanks to Mr. Suraj for this wonderful session. ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு டீம் பில்டிங் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி செஷன்லாம் கார்பரேட்ஸில் தான் நடக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் ஐ எம் சீயிங் இந்த பாடசாலா. ஐ ஷுட் தேங்க் மேனேஜ்மெண்ட் ஃபார் திஸ் இனிஷியேட்டிவ். இது நல்ல செஷனாக இருந்தது. நம்மளே நம்ம இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு டீம் பில்டிங் இது பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் செஷனாக இருந்தது. இப்போ கிரீஷ் மாமா சொன்ன மாதிரி எம்எஸ்ஆர்விபி சைட்லேருந்து தேர் ஆர் ஸோ மெனி டெவலப்மெண்ட்ஸ், டிமாண்ட்ஸ் ஆர் கம்மிங். ஸோ பாடசாலா வந்து ரீஓரியன்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் இருக்குது இப்போ. ஸோ லைக் ஸ்கூல் கம் பாடசாலாங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு டீம் தேவை. ஸோ இந்த டீம் பில்டிங் எக்ஸசைஸ் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இந்த டீம் இப்படியே கண்டினியூ ஆகி நிறையா பாசிட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான். ஐ தேங்க் யூ அண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல். தேங்க்யூ. ஃபீல் ரிலாக்ஸ், மனசுக்கு இதமாக இருக்குது. வெளியில் போகும்போது ஃப்ரீயாக போகிற மாதிரி இருக்குது. நிறைய சாரி, நிறைய தேங்க்ஸ் எல்லாம் கேட்டதுனால ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நல்ல செக்ஷனாக இருந்தது. எல்லாரும் சொல்கிற மாதிரி நல்லா ஃப்ரீயாக பேசுறதுக்கும் எல்லா காரியங்களும் ஷேர் பண்ணுறதுக்கு எல்லாம் இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். சந்தோஷமாக இருந்தது. எங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ண முடிகிறது, யார் யார் எப்படி என்னென்ன மனசில் இருக்குதுன்னு வெளியே வந்து சில விஷயங்கள்லாம் சொல்ல முடியாது. வெளியே நீங்கள் சொல்லும் போது அந்த மனசு ஒருத்தரும் சில பேர் தெரிஞ்ச பழைய ஸ்டூடெண்ட்ஸ்னால் அவன் எப்படி வச்சுட்டு இருக்கா, எப்படி பார்க்குறா அப்படின்னு அது வெளியே சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மனசில் உள்ள அழுத்தங்கள்லாம் கம்மியாகுது.